ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன் எல்லாரும் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்போம். அதே சுவையில் வீட்லேயும் நம்மளால் செய்ய முடியும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி இதை ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது ரெண்டையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் க்ளீன் பண்ண ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா தண்ணியிலேயே கொதிக்கட்டும். தண்ணியில் நல்லா கொதித்ததும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நம்மளாம் மிக்ஸ் பண்ணிக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், அந்த பேஸ்ட் எல்லாம் காலிஃப்ளவர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இது வெறுமனே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 1 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு கேப்சிகத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஷேப்பில் குடமிளகாவையும் வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்கும்போது நமக்கு நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். உப்பு இல்லைன்னா உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா, காலிஃப்ளவர் எல்லாம் ஒன்று சேர வதங்கணும். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.